இப்போ பிஸ்மி அவர்களையுமே வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க போல. அதனால தான் வந்து விஜய் அவர்களை வந்து இவ்வளவு நாள் ஆதரிச்ச ஒருத்தர் இப்போ வந்து விமர்சிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான டாக்கையும் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தஞ்சையில் வந்து ரொம்ப கிளவராக மூவ் பண்ணார். என்ன அப்படின்னா, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து அவர் அங்கே பேசவே இல்லை. குடும்ப வாழ்க்கையில் அவருடைய மனைவி குடும்ப நல கோர்ட்டில் மனு செஞ்சிருக்காங்க. அதில் விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. அதற்கான பதிலை விஜய் கொடுக்க வேண்டிய இடம் வந்து குடும்ப நல கோர்ட்டு தான். தஞ்சாவூர் பொதுக்கூட்டம் கிடையாது. ஒரு பக்கம் சங்கீதா அவர்கள் வந்து டிவோர்ஸ் கேட்கவே இல்லை, அதை வந்து சித்தரிக்கப்பட்ட ஒன்றுன்னு சொல்றாங்க. இந்த சமூக ஊடகங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி வதந்திகளை பரப்புகிற கூடாரமாக அது மாறி போயிடுச்சு. சங்கீதா வந்து விவாகரத்தை கேட்கல அப்படின்னா அப்போ அன்றைக்கு வெளியான அந்த கம்ப்ளைண்ட் காப்பி யாருடைய காப்பி? அவங்க கையெழுத்து போட்டு தானே வந்திருக்கு. விஜய் வந்து அவர் வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காரு. கிரவுண்ட் ஃப்ளோரில் சங்கீதாவும் அவங்க மகன் சஞ்சயும் வசிக்கிறாங்க. ஆனால் விஜயே பார்த்தீங்கன்னா ஒரு டிவியை பார்த்து தான் தனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டதே அவர் தெரிஞ்சுக்கிறார். சஞ்சய் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. இந்த தேர்தலில் விஜய் வந்து தோக்குறத நாங்கள் பார்க்கணும். சில அவங்க அப்பா குறித்து வந்து ஒரு மோசமான வார்த்தை பிரயோகங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காரு. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் சமாதானம் அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி நம்ம போகக்கூடாது. அவங்க அதை முன்னெடுத்துட்டாங்க, நம்மளும் அவங்க கேட்குற விவாகரத்தை கொடுத்துடுவோம் அப்படிங்கிற முடிவில் தான் அவர் இருக்கார். இதுதான் உண்மை. விமர்சகர் பிஸ்மி தான் இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கிட்ட தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? பிஸ்மி அவர்களுக்குமே விஜய் அவர்கள் மேலே நம்பகத்தன்மை குறைஞ்சிருக்கா, இல்லை வந்து இன்னொரு டாக்கும் போய்கிட்டு இருக்கு? மன்னிக்கணும் இந்த விஷயத்தை நான் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு. ஏன்னா மற்ற கட்சிகள் வந்து விஜய் விமர்சனம் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக பெட்டி கொடுத்துருச்சு, அதனால விஜய் விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ பிஸ்மி அவர்களையுமே வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க போல. அதனால தான் வந்து விஜய் அவர்களை வந்து இவ்வளவு நாள் ஆதரிச்ச ஒருத்தர் இப்போ வந்து விமர்சிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான டாக்கையும் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். பிஸ்மியை வந்து யாராலும் விலைக்கு வாங்க முடியாது. பிஸ்மியை விலைக்கு வாங்குகிற அளவுக்கு எந்த கட்சியிடமும் வந்து செல்வம் இருப்பதாக நான் நினைக்கல. ஏன்னா என்னுடைய ஒருத்தங்கிறது ரொம்ப அதிகம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாகவே இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பத்திரிகையாளர் ஒரு கட்சியை ஒரு நடிகரை விமர்சனம் பண்ணும்போது உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு இவரை பேசுகிறாங்க, இவர்கிட்ட பணம் வாங்கிட்டு அவரை பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறதுங்கிறது வாடிக்கையாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த மாதிரி இங்கே நடக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சி விவாதங்களில் அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் அப்படின்னு பெயரில் உட்கார்ந்து இருக்கிற பல பேர் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் தான். ஏதோ ஒரு கட்சியார், அவங்களுடைய டோன்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை பார்க்குற மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி இவரையும் வாங்கியிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம யாரும் வாங்கலை. தொடர்ந்து நீங்கள் என்னுடைய பேச்சை கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு செயல் தான், ஒரு ஆளு நம்ம எப்பயுமே எடுத்துக்கிறது இல்லை. இவருடைய இந்த செயல் சரியா தப்பா, இவருடைய இந்த கொள்கை சரியா தப்பா, அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிரியாக முன்னிறுத்தி எல்லா காலத்துலேயும் அவங்கள எதிரியாக நான் நினைக்கிறது இல்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2021 தேர்தலில் சீமானை வந்து நம்ம ஆதரித்தோம். என்ன காரணம்னா, இன்றைக்கு விஜய் குறித்து நம்ம என்ன கருத்து வச்சுருந்தோமோ அந்த கருத்து அன்றைக்கு சீமான் மேலே நமக்கு இருந்தது. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இந்த நாம் தமிழர் கட்சி வரும், சீமான் வருவார், ஒரு நல்ல அரசியலை தருவார்னு நம்பினோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவர் வந்து ஒரு தேர்தல் வியாபாரி. நாம் தமிழர் கட்சி ஜெயிப்பதை அவரே விரும்பலை, அந்த கட்சியை வச்சு இவர் சம்பாதிக்கிறாரு. சமீபத்தில் திமுக கிட்டே 100 கோடி வாங்கினதாக ஒரு தகவல் பரவுனதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எல்லாத்துக்கும் மேலே ஆர்எஸ்எஸ்ஸிடம் வந்து விலை போன ஒரு கை கூலிங்கிற உண்மையும் நமக்கு தெரியும் போது சீமானுடைய ஆதரவு நிலைப்பாட்டை நம்ம எப்படி எடுக்க முடியும்? அப்போ இன்றைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான ஒரு அரசியலை நாம் செய்கிறோம். அதோட அர்த்தம் என்ன? திமுக கிட்ட காசு வாங்கிட்டு நாம் தமிழர் திட்டுறோன்னு அர்த்தம்? அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கி இந்த நேரத்தில் தாவேகாவுடைய தேவை இங்கே இருக்குது. எதிர்காலத்தில் விஜய் வந்து இன்றைக்கு அவர் குறித்து சொல்கிற மாதிரி ஒரு பாஜகவுடைய பி டீமாகவோ பாஜகவுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கும்போது முதல் எதிர்ப்பு குரல் எங்கிட்டேருந்து தான் வரும். ஓகே சார், ஓகே. இப்போது விஜய் அவர்கள் வந்து அரசியலையும் பர்சனலையும் பிரித்து பார்க்குறாரு. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து கமெண்ட்ஸ் எல்லாம் இந்த விவாகரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து இந்த விவாகரத்தை பற்றி பேச மாட்டேங்கிறாரு, அவருக்கு வந்து குடும்பத்தையே பார்த்துக்க முடியல, இவர் எங்கே நாடாள போகிறாரு அப்படின்னு விஜய் அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. ஆனால் தஞ்சையில் வந்து ரொம்ப கிளவராக மூவ் பண்ணார். என்ன அப்படின்னா, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து அவர் அங்கே பேசவே இல்லை. ஸோ அப்படின்றப்போ அவர் வந்து எல்லாத்தையும் ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து பார்க்குறாரு. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது அரசியல் வேறு, அவருடைய குடும்ப வாழ்க்கை வேறு, அவருடைய தொழில் வாழ்க்கை வேறு. விஜய் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையையும்
தொழில் வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் பிரித்து பார்க்கணும், பிரித்து வச்சிருக்கணும். அதுதான் சரியானது, அவர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி. இப்போ விஜய் இருக்கார் அப்படின்னா, ஜனநாயகன் படம் வந்து முடக்கப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியான காரணம் தான். ஆனால் அது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை கிடையாது. இப்போ ஜனநாயகன் வரலைங்கிறதுனால நம்ம இயல்பு வாழ்க்கை எதுவும் பாதிச்சிருச்சா? அதெல்லாம் கிடையாது. நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கிறதுனாலேயே ஜனநாயகன் படத்தை முடக்கிட்டாங்கிறத ஒரு சமூக பிரச்சனையாக மாற்றி மக்களுடைய மண்டையில் போய் போட முடியுமா? அது சரியான விஷயம் இல்லை. விஜய் அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையாக நடந்ததாக தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து அவருடைய குடும்ப வாழ்க்கையில் அவருடைய மனைவி குடும்ப நல கோர்ட்டில் மனு செஞ்சுருக்காங்க. அதில் விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சுருக்காங்க. அதற்கான பதிலை விஜய் கொடுக்க வேண்டிய இடம் வந்து குடும்ப நல கோர்ட்டு தான், தஞ்சாவூர் பொதுக்கூட்டம் கிடையாது. அதுக்கடுத்து மனைவி வந்து அந்த நீதியரசர்கிட்ட இப்படி சொல்லியிருக்காங்க போது அவங்கக்கிட்ட தான் விளக்கம் கொடுக்கணும். அதற்குத்தான் விஜய் கடமைப்பட்டவர். மக்களிடமும் ஊடகங்களிடம் போய் என்னுடைய தரப்பு என்னான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் விஜயை பொறுத்தவரை பொதுவெளியில் வந்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை பேசாமல் இருந்ததுங்கிறது ஒரு சரியான விஷயம் தான். ஆனால் நிறைய பேர் எப்படி பார்க்குறாங்க, ஜனநாயகன் படத்தை இவரால் காப்பாற்ற முடியல, இவர் எப்படி நாட்டை காப்பாற்றுவார் அப்படின்னா அதுவும் இதுவும் ஒன்றா? அதனால் இது வேறு அது வேறு தான். அப்புறம் ஒரு அரசியல் மேடையில் ஒரு நடிகர் அல்லது ஒரு தலைவர் தன் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசணும்னு ஒருத்தன் நினைக்கிறான் அப்படின்னா அவனை விட ஒரு இழிவான அருவருப்பான ஜென்மம் உலகத்திலே கிடையாது. அந்த அக்கப்போருக்கு அலைகிற கூட்டம்னு சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் எங்கடா காசிப் கிடைக்கும், எவன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஒரு கூட்டம் எப்பயுமே அலையும். அப்படிப்பட்டவர்கள் வேணா இப்படியான ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாமே தவிர ஒரு சரியான நபர்கள் யாருமே இந்த கூட்டத்தில் இதை ஒரு பேசுவார்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், ஓகே. இப்போது நீங்கள் நம்ம அந்த விவாகரத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் சங்கீதா அவர்கள் வந்து டிவோர்ஸ் கேட்கவே இல்லை, அதை வந்து சித்தரிக்கப்பட்ட ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா திடீர்னு நேற்றெல்லாம் வந்து விஜயும் சங்கீதா அவர்களும் சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு டாக் போய்கிட்டு இருக்குது. இது எப்படி பார்க்குறது? அதாவது இந்த சமூக ஊடகங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி வதந்திகளை பரப்புகிற கூடாரமாக அது மாறி போயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சங்கீதா வந்து விவாகரத்தே கேட்கலை அப்படின்னா, அப்போ அன்றைக்கு வெளியான அந்த கம்ப்ளைண்ட் காப்பி யாருடைய காப்பி? அவங்க கையெழுத்து போட்டு தானே வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நுணுக்கமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதாவுக்கும் அந்த வழக்கறிஞர் கையில் மட்டுமே இருந்திருக்க வேண்டிய அந்த காப்பி எப்படி பொதுவெளிக்கு வந்துச்சு? அதுவும் திமுகவுடைய இணைய கூலிப்படைக்கு எப்படி போச்சுன்னு ஒரு கேள்வியை கேட்டாலே இதுக்கு பின்னால் யார் இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பல ஊடகங்கள், நான் கூட 2-3 வீடியோலாம் பார்த்தேன், விஜயும் சங்கீதாவும் வந்து சமரசம் ஆயிட்டாங்க, அவங்க வந்து சேர்ந்து வாழ போகிறாங்க, அப்படி ஒரு முடிவெடுத்துட்டாங்கிற மாதிரி ஒரு தகவல். அந்த தகவல்களை பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து விஜய் தரப்போடையே நான் வந்து கான்டாக்ட் பண்ணி என்னான்னு கேட்டேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் போகுதா அப்படின்னு கேட்கும்போது அங்கிருந்து கிடைத்த தகவல் எனக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. என்னன்னா இந்த சம்பவம் நடந்தது, அதாவது விஜய் வந்து அவர் வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கார், கிரவுண்ட் ஃப்ளோரில் சங்கீதாவும் அவங்க மகன் சஞ்சயும் வசிக்கிறாங்க. ஏன்னா இப்போவும் பல வருடங்களாக இப்போவும் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் விஜயே பார்த்தீங்கன்னா ஒரு டிவியை பார்த்து தான் தனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டதே அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இதுவே வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த வழக்கை முன்னெடுக்கும் சிலரிடம் சஞ்சய் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதுவும் விஜய் காதுக்கு வந்துருச்சு. அவர் சொன்னது என்னன்னா, இந்த தேர்தலில் விஜய் வந்து தோக்கணும், தோக்குறதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசி சில அவங்க அப்பா குறித்து வந்து ஒரு மோசமான வார்த்தை பிரயோகங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காரு. அது எப்படியும் விஜயினுடைய கவனத்துக்கு போயிடுச்சு, விஜயினுடைய நாலேஜுக்கு போய் அவர் பயங்கர அப்செட் ஆகிட்டார். என்னதான் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளை தன் குறித்து இந்த மாதிரி பேசுனது அப்படிங்கிறது ஒரு பெரிய பெயின்ஃபுல்லான விஷயம். அப்படி சொன்னதுக்கு சஞ்சய் தரப்பில் நியாயம் இருக்கலாம். நம்ம அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அல்லது அம்மாவை வந்து அப்பா கைவிட்டார் அப்படிங்கிற கோபத்தில் கூட அந்த பையன் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு தந்தையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் சமாதானம் அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி நம்ம போகக்கூடாது. அவங்க அதை முன்னெடுத்துட்டாங்க, நம்மளும் அவங்க கேட்குற விவாகரத்தை கொடுத்துடுவோம் அப்படிங்கிற முடிவில் தான் அவர் இருக்கார். இதுதான் உண்மை. ஆனால் இந்த உண்மை எதுவுமே தெரியாமல் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு அவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க அப்படி இப்படின்னு இந்த வதந்தியை கலப்புறது இருக்குல்ல, இது வந்து இவங்க உண்மையிலேயே சேரணுங்கிற நோக்கத்தில் வந்த வீடியோ கிடையாது. அப்படி போட்டோம்னா நமக்கு வியூஸ் வராதா அப்படிங்கிற எண்ணத்தில் தான். நான் கூட சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், இப்படி ஒரு வீடியோவை கட் பண்ணி போட்டு ஒரு விஜய் ரசிகர்
கடவுளே இதில் சொன்ன மாதிரி நடக்கணும் அப்படின்னு அவர் வேண்டிக்கிறாரு. நான் உடனே அதில் போய் ஃபேக்ட்னு போட்டேன். ஏன்னா உண்மையை நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும்ல. ஸோ இந்த மாதிரி வதந்திகள் பரப்பப்படுது ஒரு பக்கம். ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற விஷயம்ன்றது வந்து ஷாக்கிங்காக இருக்குது சார். ஏன்னா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, யாருமே அந்த வீட்டில் இல்லை, விஜய் அவர்கள் மட்டும்தான் கடந்த 2 வருடங்களாக அந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஏன்னா சங்கீதா அவர்கள் லண்டனில் இருக்கிறதாவும் மற்ற 2 பசங்களுமே வெளியில் தங்கி இருக்கிறதாவும் தான் சொல்லப்பட்டுச்சு. நீங்கள் அவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. இல்லை, அங்கே தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் எந்த காலத்திலும் அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்தும் அவங்க வேற எங்கேயுமே ஷிஃப்ட் ஆகலை, அதே வீட்டில் தான் இருக்காங்க. இன்னொரு தகவல் கூட நான் சொல்லுவேன். விஜய் வந்து பெரும்பாலும் தொழில் ரீதியாக வந்து எப்பயுமே அவருடைய அலுவலகத்தில் தான் சந்திப்பார். பட்டினப்பாக்கத்தில் அவருடைய அலுவலகம் இருக்குது. ஏற்கனவே பெசன் நகரில் இருந்துச்சு, அங்கே தான் மீட் பண்ணுவார். சில பேரை ரொம்ப அபூர்வமாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவார். அந்த மாதிரி விஜய்க்கும் நமக்கும் காமனாக இருக்கிற நண்பர்னு வச்சுங்க, ஒரு தயாரிப்பாளர்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அவங்கள வந்து அவருடைய வீட்டில் அவர் மீட் பண்ணியிருக்காரு. அப்போ என்னன்னா இந்த காசிப் வந்துச்சுல, சங்கீதா அந்த வீட்டிலே இல்லை, வெளிநாட்டில் போயிட்டாங்க அப்படிலாம் ஒரு காசிப் வரும்போது, நான் அந்த தயாரிப்பாளர்கிட்ட பேசும்போது அவர் ஒரு தடவை சொன்னார், விஜய் சார் என்னை ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டாரு, நான் வீட்டுக்கு போகும்போது அங்கே சங்கீதா மேமை பார்த்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு கூட அப்போ ஒரு டவுட் இருந்துச்சு, ஒருவேளை ஒரு சும்மா அடிச்சு விட்றாரா அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வேறு சிலராக அந்த இதை சொன்னாங்க, அவங்க அங்கே தான் இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சஞ்சய் இப்போ ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காருல்ல, இப்போ இவர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காருன்னா எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை விஜய் வீட்டில் தான் இவரும் இருக்காரு அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால் நமக்கு கிடைத்த தகவல் படி விஜய் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காரு, கிரவுண்ட் ஃப்ளோரில் சங்கீதாவும் சஞ்சயும் இருக்காரு. இல்லை அப்புறம் ஏன் சார் அந்த மனுவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உரிமை கொடுக்கணும், ஏன்னா வந்து எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிதி எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாரு, அப்படியான விஷயங்களெல்லாம் அதில் டிகோட் பண்ணியிருந்தாங்க. அது அந்த மனுவில் உள்ள விஷயமே வந்து அவங்க அங்கே தான் இருக்காங்கங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுற ஒரு விஷயம்தான். அந்த வீட்டில் நான் இருப்பதற்கு வந்து இவர் எதுவும் தடை பண்ணக்கூடாது. அதோட அர்த்தம் என்னன்னா, இப்போ நீ தான் என் மேலே கேஸ் போட்டியே, நீ வேற எங்கேயாவது போ அப்படின்னு என்னை வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது. இந்த வழக்கில் தான் தீர்ப்பு வருகிற வரை, அந்த விவாகரத்து கிடைக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டிலேயே இருக்கணும், அதுக்கான உரிமையை கொடுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ இப்போ சங்கீதாவுடைய ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தாலே அவங்க அந்த வீட்டில் இருக்கிறதா தானே அர்த்தம். அதுக்கப்புறம் விஜய் மீது அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு, நிதி ஆதாரத்தை முடக்கினார், ஒரு சைக்கோத்தனமாக நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். கண்டிப்பாக சார். சஞ்சய் பேசினதா நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்க, தேர்தலில் என் தந்தை தோக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து கேட்க நமக்கே கஷ்டமாக இருக்குது. இது எப்படி சார் விஷுவலைஸாக நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை நம்ம எப்படி பார்க்க முடியும்? நம்ம எப்பயுமே நான் ஒரு இது வந்து சொன்ன விஷயம் தான், வீடியோ கிளிப்பிங்ஸ் ஆதாரம் அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாம வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், நமக்கு வந்து பல செய்திகள் காதுக்கு வரும். கண்டிப்பாக எல்லாத்தையுமே இந்த மாதிரி உட்காந்து பப்பரப்பான்னு பேசிடக்கூடாது, அது முறையற்ற செயல். அது ஒரு பத்திரிகையாளராக இருப்பதால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சம்மந்தப்பட்ட இடத்துலையே அதை போய் நம்ம கிராஸ் செக் பண்ணுவோம். அதுதான் பத்திரிகையாளனுடைய வேலை. ஒரு ட்ரெடிஷ்னல் பத்திரிகையாளனுக்கும் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இயங்குபவர்களுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு பத்திரிகையாளன் அந்த செய்தியை கிராஸ் செக் பண்ணுவான். ஒரு செய்தி, ஒரு சம்பவம் அப்படின்னா அந்த இடத்துக்கே போய் கள ஆய்வு செய்து அந்த செய்தியாக கொண்டு வருவாங்க. இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு பத்திரிகையாளர், நான் வந்து என்னை வந்து ஒரு யூடியூபர்னோ ஒரு இன்ஃப்ளூயன்சர்னோ நான் சொல்லிக்க மாட்டேன், நான் ஒரு பத்திரிகையாளர். அப்போ எனக்கு ஒரு செய்தி கிடைக்கும் போது இது உண்மையா, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம கிராஸ் செக் பண்ணுவோம். அப்படி நான் வந்து கிராஸ் செக் பண்ணும்போது விஜய்க்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் சோர்ஸில் நான் கேட்கும் போது தான் இந்த தகவல் நமக்கு கிடைச்சிது. என்ன அது வந்து கிட்டத்தட்ட உண்மையாக இருக்கும். ஏன்னா இந்த சோர்ஸிலிருந்து நமக்கு கிடைத்த பல தகவல்கள் கடந்த காலங்களில் உண்மையாக இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை கேரி பண்ணுறோம். ஓகே. இது போன்று சஞ்சய் வந்து பொதுவெளியில் பேசினா, இது தனிப்பட்ட விஷயமாவே இருந்தாலும் விஜய் அவர்களுடைய அரசியல் அப்படின்றதுல ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குல்ல? எனக்கு தெரிஞ்ச அதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் அப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் மனஸ்தாபம், 2 பேர் பிரிந்து வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது புது செய்தி கிடையாது. பல வருடங்களாகவே ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் அரசல் புரசலாக ஒரு அடிபட்ட செய்தி தான். அதனால் மக்களுக்கு வந்து இது ஒரு புதிய தகவலாக இதை கேட்டு பல பேர் அதிர்ச்சியில் மயங்கி விழுந்துட்டாங்கலாம் சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்து திரிஷாவுக்கும் விஜய்க்கும் இருக்கிற உறவு குறித்தும் ஏற்கனவே அங்கங்கே காசிப் இருக்குது. போதாக்குறைக்கு திரிஷாவே வந்து எரியிற தீயில எண்ணெயை ஊற்றுற மாதிரி பல ஃபோட்டோக்களை எடுத்து போட்டு எங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குங்கிற மாதிரி அவங்களும் வந்து அப்பப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதுவும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அப்போ இன்றைக்கி சங்கீதா குடும்ப நல கோர்ட்டில் வச்ச குற்றச்சாட்டுகள் எதுவுமே மக்களுக்கும் சரி விஜய் ரசிகர்களுக்கும் சரி அதிர்ச்சிகரமான தகவலோ புதிய தகவலோ கிடையாது. புது தகவல் என்ன அப்படின்னா, அவங்க மனைவி விவாகரத்து கேட்டிருக்காங்கங்கிற அந்த ஒரு விஷயம்தான்
புரியுதா இல்லையா? அதுக்கடுத்து இன்றைக்கு சமூக அமைப்பு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறாங்க, 1 மாதத்துலேயே விவாகரத்து நடக்கிறத பார்க்குறோம், 1 வருஷத்தில் நடக்கிறத பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ஒன்றா வாழ்ந்தாதான் சாதனை நிலைமை அப்படி ஆயிடுச்சு. இப்போ அப்படி இருக்கும்போது விவாகரத்துங்கிறது ஒரு ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ஆன பிறகு ஒரு சினிமா நடிகர் மட்டும் ஒரு 100 வருஷம் ஒன்றா வாழணும்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஏன்னா இதே சூழல் வந்து அவங்களுக்கும் அப்ளிகேபிள் தானே. அதனால் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய இந்த விவாகரத்துங்கிறது அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்காது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இப்படி நினைப்பது பார்த்தீங்கன்னா என்னுடைய யூகம் மட்டுமே கிடையாது. ஏன்னா இந்த செய்தி வந்த பிறகு நான் என்ன பண்ணேன்னா நிறைய பெண்கள் கிட்ட பேசினேன். ஏன்னா அதில் வந்து எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. ஏன்னா இந்த செய்தி பெண்கள் கிட்ட என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, அது விஜய்க்கு வந்து தேர்தலில் என்ன மாதிரியான பின்னடைவை கொடுக்கும் அல்லது கொடுக்குமா, இந்த கேள்வி அடிப்படையில் நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன். ஆனால் பாருங்கள், ஒருத்தர் கூட இது குறித்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக கருத்து சொல்லலை. அதை விட பெரிய ஹைலைட் என்னன்னா, இந்த நேரத்தில் இவங்க ஏன் இதை கையில் எடுத்தாங்க அப்படின்னு சங்கீதாவுக்கு நெகட்டிவாக பேசின பல பேர் இருந்தாங்க. அதில் ஒரு லேடி என்கிட்ட சொன்னது இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. ஒருவேளை சங்கீதாவுக்கு பணம் கொடுத்து இப்படி பண்ண வச்சுருப்பாங்களோ அப்படின்லாம் கேட்டாங்க. போயிட்டே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த விவாகரத்தை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே அல்லது ஒரு 2 வருஷம் கழித்து 1 வருஷம் கழித்து பண்ணியிருந்தால் இந்த கேள்வி வந்திருக்காது. சரியாக தேர்தலுக்கு முன்பு இப்படி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணும்போது தான் அது வந்து சந்தேகத்துக்குடையமாக மாறுது. அதுக்கடுத்து நான் இப்போ சொன்னேன்ல, விஜய் எப்படியாவது தோக்கணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு அவர் மனைவியும் மகனும் விரும்புகிறாங்கன்னு சொன்னேன்னா, அந்த தகவலும் இவர்கள் விவாகரத்துக்கு அப்ளை பண்ண காலத்தையும் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுடைய நோக்கம் இதுதாங்கிறதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். சார், பணத்துக்காக எப்படி விவாகரத்து கேட்டு போவாங்க? ஏன்னா வந்து சங்கீதா அவர்கள் வந்து ரொம்ப பின்தங்கிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கிடையாது. ஸோ ஒரு நல்ல ஆளுமையான ஒரு பெண் தான். இப்போ அவங்கள தனிச்சு விட்டால் கூட அவங்களால வாழ முடியும், 2 பசங்களையும் பார்த்துக்க முடியும். அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட பேக்ரவுண்டும் இருக்குது. அப்படின்றப்போ பணத்துக்காக இப்படி ஒரு விஷயத்தை அவங்க முன்னெடுப்பாங்கன்னு சொல்கிறதும் சரியில்லை. இல்லை, விவாகரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சங்கீதாவுடைய அந்த பெட்டிஷன்லேயே ஒரு இடத்துல இருக்குது, சில மாதங்களுக்கு முன்பு நாங்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினா அதில் சுமூக முடிவு எட்டப்படலைன்னு ஒரு வார்த்தை இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா இந்த செட்டில்மெண்ட்டு தான். ஏன்னா இப்போ 2 பேரும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2017 செப்பரேஷனில் தான் இருக்காங்க, ஒரே வீட்டில் இருக்காங்க. அவங்க 2021 குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாலேயே இவங்களுக்குள்ளே வந்து அந்த பிரிவு வந்துருச்சு. இப்போ அதை விட்டுட்டு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் படி எடுத்துங்க, 2001 நாங்கள் தனித்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ கிட்டத்தட்ட 5 வருஷம் பிரிந்து வாழ்ந்தவர்கள் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புங்கிறது இல்லவே இல்லை, பிரிவதற்கான வாய்ப்பு தான் அதிகம். அதனால தான் அவங்க கோர்ட்டுக்கே போயிருக்காங்க. அப்போ ஏற்கனவே நடந்த அந்த பேச்சுவார்த்தையும் கூட சேர்ந்து வாழ்வதற்கான பேச்சுவார்த்தை இல்லை, செட்டில்மெண்ட் பேச்சுவார்த்தை தான். அந்த செட்டில்மெண்ட் ஏன் வந்து அன்னைக்கு கை கூடாமல் இன்னைக்கு கோர்ட் வரைக்கும் போச்சு அப்படின்னா, அங்கே பணம் தானே பிரதானமாக இருக்கும். சங்கீதா பணக்காரவங்க, அவங்க அப்பா லண்டனில் பெரிய தொழிலதிபர் என்று சொல்லப்பட்டாலும் விஜயனுடைய மனைவியாக அந்த வாழ்க்கை திருமண முறிவு ஏற்படும் போது அவங்க ஒரு நஷ்டஈடாக கேட்பாங்கல்ல, என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு என்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் இவ்வளோ ரூபா நஷ்டஈடு கொடுக்கணும்னு கேட்கத்தானே செய்வாங்க. அதை கேட்குறது தப்புன்னு சொல்ல முடியாது, அது அவங்களுடைய உரிமை. ஆனால் அதை அவங்க கேட்குறாங்க. இல்லை, விஜய் அப்படின்னாலுமே அவங்க கேட்குறத வந்து விஜய் அவர்களால் கொடுக்க முடியணும்ல. ஏன்னா 2 பசங்க இருக்காங்க, உரிய ஜீவனாம்சம் கொடுக்குறது விஜய் அவர்களுடைய கடமையில் ஒன்றும் இல்லையா? நிச்சயமாக அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ஏன் அது வந்து சுமூகமாக முடியலை, அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ ஒருவேளை இவங்க அதிக தொகை கேட்டு அதுக்கு இவர் மறுத்துட்டாரா, அல்லது வேறு ஏதாவது அவங்க நிபந்தனை விதித்து அதுக்கு இவர் ஒத்துக்கலையா? இல்லை, அதான் ஒரு விஷயத்தை டீகோட் பண்ணியிருக்காங்கல்ல சார். அவங்க என்னன்னா, ஒரு நடிகை கூட தவறான உறவில் இருந்தார், அதை வந்து நான் விட சொன்னேன், விட்டுட்டு எங்க கூட இருக்க சொன்னேன், பட் அந்த விஷயத்த வந்து அவர் மீறிட்டாரு. அது என்ன, அதை கரெக்டாக படிச்சிங்கன்னா தெரியும். அதனால் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. அது வந்து ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த செட்டில்மெண்ட் பேச்சுவார்த்தைங்கிறது 2, அதனால் வந்தது. நான் வந்து விட்டுட்டேன்னு சொன்னார், அதுக்கப்புறமும் தொடர்ந்தார், அதனால எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. இன்றைக்கி பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அவங்க செப்பரேட் ஆகிற பேச்சுவார்த்தை அடுத்து வருது. இதில் உள்ள நிபந்தனைங்கிறது அன்னைக்கு பேசின விஷயம் இல்லை, இன்றைக்கி வந்து அந்த செட்டில்மெண்ட்டுங்கிறது தான் பேச்சுவார்த்தையே.
அதனால் அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது பணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது தப்பும் கிடையாது. அதுதானே விஷயம். 2 விஷயம் எனக்கு ஊண்டிங்கா இருக்கு. என்னன்னா, நம்ம இந்த விவாகரத்து செய்தி வர்றதுக்கு முன்னாடி தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லி, அது பெரிய பூதாகரமாகி அவர்களே வந்து மன்னிப்பு கேட்டாங்க. விஜய் அவர்களையும், த்ரிஷா அவர்களையும் கம்பேர் பண்ணி. 2 நாள்லயே வந்து விவாகரத்து வழக்கு இந்த மாதிரியான விஷயம் வரும்போது, அதுல உண்மைத்தன்மை இருக்குன்ற ஒரு கேள்வி தொடர்ந்து வரும் இல்லையா? அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் தொடர்பு இருப்பதாக ஒரு காசிப் இருக்கு. ம். விஜயும் த்ரிஷாவும் வெளிநாடு போனது குறித்து த்ரிஷாவே ஸ்டில்ஸ் எல்லாம் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் பகிர்ந்திருக்காங்க. ஆனால் விஜயின் மனைவியான சங்கீதா அந்த குடும்ப நல கோர்ட்டில் வந்து பெட்டிஷன் கொடுக்கும்போது எந்த இடத்துலையும் த்ரிஷாங்கிற பேரையே யூஸ் பயன்படுத்தலை. ஒரு நடிகையோடு ஆமா. அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தினாங்க. அதுதான் ஒரு நாகரிகமான அணுகுமுறை. ஓகே. அவங்களுக்கும் தெரியும் த்ரிஷா தான், ம். ஆனால் அவங்க அதை சொல்லலை. தேவைப்பட்டா அந்த பேரை நான் மென்ஷன் பண்ணுவேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, கோர்ட்டு கேட்டால் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். ஆனால் நயினார் நாகேந்திரன் அந்த அளவுக்கு தராதரத்தோடு நடந்துக்கல. அவர் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர். நீங்கள் வந்து த்ரிஷா வீட்டிலேருந்து வாங்க அப்படின்னு சொன்னால், இவர் எத்தனை நாள் த்ரிஷா வீட்டில் தூங்குனதை இவர் போய் பார்த்தாரு? என்ன, அது வந்து ஒரு பத்திரிகையில் வந்த கிசுகிசு, சமூக ஊடகங்களில் வந்த கிசுகிசு, அல்லது யூடியூப்பில் எவனோ உட்காந்து முழங்கின ஒரு விஷயமா இருக்கட்டுமே, அதை நம்பி நீங்கள் பேசுகிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த பதவியில் இருக்கிற உங்களுக்கு வந்து ஒரு மாண்பு வேணும்ல. அது இல்லாமல் நீங்கள் பேசுகிறது வந்து எப்படி எடுத்துக்க முடியும்? அதனால் இப்போ நயினார் நாகேந்திரன் சொன்னதுனாலே அதெல்லாம் உண்மையாயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே இப்போ நம்ம பேசும்போது கூட த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் ஏதோ ஒரு உறவு இருக்கிற மாதிரி பேசுகிறேன். ஆனால் உண்மையில் அவங்க 2 பேருக்கு என்ன உறவுன்னு யாருக்கு தெரியும்? அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். இப்போ த்ரிஷாவே அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் போட்டாங்க, ஓகே, ஒருவேளை ஃப்ரெண்டாக நினச்சி கூட போட்டிருக்கலாம்ல. கண்டிப்பாக. அப்படி ஒரு ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம யோசிக்கணும். நயினார் நாகேந்திரன் அந்த மாதிரி யோசிக்கல. தரம் தாழ்ந்து ஒரு விமர்சனம் பண்ணதுனால அதுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க. அதுக்கு அடுத்து ஒரு கண்டனம் வந்த பிறகு ஏன் அவர் மன்னிப்பு கேட்குறாரு? ஏன் அவர் வருத்தம் தெரிவிக்கிறாரு? நம்ம வந்து அதிக பிரசங்கித்தனமாக பேசிட்டோங்கிறதுனால தானே. இல்லைங்க, நான் சொன்னது உண்மைதான், அவர் த்ரிஷா வீட்டில் தான் இருக்கார், இந்தாங்க ஆதாரம்னு கொடுக்க வேண்டியது தானே. அப்படி எதுவுமே கிடையாது. ஓகே. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, விவாகரத்தையே விஜய் அவர்கள் வந்து டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. விவாகரத்து கேஸ் வர்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே தாவேக்காவினர் யாருமே வந்து சமூக ஊடகங்களில் பேசக்கூடாது, எந்த நேர்காணலும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் வெளியில் வந்தது. ஒருவேளை இந்த விவாகரத்து விஷயம் விஜய்க்கு முன்னாடியே தெரிஞ்சு தான் யாரையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்களா? இல்லை, அது 2யுமே நம்ம முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா, இங்கே ஊடகங்களில் பல ஊடகங்கள், தொலைக்காட்சி ஊடகங்களை சொல்கிறேன், பல தொலைக்காட்சி ஊடகங்கள் அரசியல் கட்சியை சேர்ந்த குடும்பத்தினரால் நடத்தப்படுது. ஓகே. பல ஊடகங்கள் அரசியல் கட்சியால் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திமுக, அதிமுக, பாஜக இந்த மாதிரி கட்சிகளிலிருந்து ஆட்களை கூப்பிடுறாங்க. ஆனால் தாவேகா சார்பாக தாவேகாவால் அங்கீகரிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளர்களை கூப்பிடாம யாரோ ஒரு எக்ஸை கூப்பிட்டு தாவேகா ஆதரவாளர்னு உட்கார வச்சிடுறாங்க. அவர் என்னன்னா அங்கே போய் எப்படி ஆர்கியூ பண்ணுறதுனே தெரியாமல் பெப்பன்னு முழிக்கிறாரு, ஏதோ உளறி கொட்டுறாரு. அப்போ அது என்ன ஒரு நேரேட்டிவ் செட் ஆகுன்னா, விஜய் ரசிகனா தற்குறி, அவனுக்கெல்லாம் அறிவு கிடையாது, அவனால் பேச தெரியாது, இவனுங்கள்லாம் அரசியலுக்கு வந்து என்னத்தை கிழிக்க போகிறாங்கன்னு ஒரு கருத்தை உருவாக்கும். இது வந்து தொடர்ந்து நடக்குது. மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது. மக்கள் எப்படி பார்ப்பாங்க, என்னடா அது தாவேக்காவுக்கு பேசவே தெரியலையே. ஆனால் அவன் தாவேக்காவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆளாகவே இருக்க மாட்டான். இவங்க வந்து யாரோ ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கழுத்தில் இந்த துண்டை போட்டு உட்கார வச்சிடுறாங்க. இது வந்து ரெகுலராகவே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு கட்சி தலைமை என்ன பண்ணுது அப்படின்னா, வித்தவுட் அவர் நாலேஜ் யாருமே அந்த மாதிரி போகாதீங்க அப்படின்னு அவங்க வந்து அறிவுறுத்துறாங்க. இது தப்பு கிடையாது, இது சரியான நடவடிக்கை தான். ஸோ இதுக்கு பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததால் 2யுமே முடிச்சு போட்டாங்க. அப்படிதான் நான் இல்லை. ஏன்னா தாவேக்கால்ல கட்சியில் இருக்கிறவங்களையே பேச அனுமதிக்கலை. ஸோ அவங்களே யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநில செய்தி தொடர்பாளராக இருக்கவங்க, இல்லை கட்சியில் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய பர்சன்ஸ், இதில் யாரையுமே பேசவில்லையா? அதுக்கான இல்லை, அதுக்கு வந்து இது காரணம் இல்லை. நான் என்ன கேட்குறேன், ஒரு கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கட்டும் அல்லது ஒரு பொதுச் செயலாளராக இருக்கட்டும், அவர்கிட்ட போய் சங்கீதாவும் விஜயும் விவாகரத்து பண்ணுறாங்களேன்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருக்கலாமே. அது ஒரு பெரிய விஷயமே இல்லையே. அதுக்காக வந்து நீங்கள் யாருமே பேசக்கூடாது இந்த காரணத்துக்காக தடை போட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது.